அடியாத்தாடி மனசன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அங்க போய் திட்டுவாரு. துதி இல்லாம பாடுறா, அது இல்லாம பாடுறா. அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். எங்க அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்குனேன்னு தெரியாது. ஆனா எங்களை எல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் ஆண்பாய் எங்க ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான். சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம், வெளிப்படையா சொல்லணும்னா பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்க அப்பாலாம் என்னை ராணுவத்துக்கு போச்சுனாரு, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி வாத்தியாரா போலன்னாரு. ஆனா இங்க கொண்டாந்து இறக்கி விட்ட மேதை இவர் தான். பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்கள்ல எங்க ஆள் தான் முதன்மையான ஆளு. வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்றதுன்னு தெரியாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு நீயப்படுங்கிற மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் தாய் வந்து எங்களுடைய ஐயா இளையராஜா தான். மனித உணர்வை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னா நீங்க பாருங்க, கடலோர கவிதையை வச்சு பேசுறேன் எங்க அப்பா படத்தை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் ஒரு நட்பு வேற, இசையால் இணைந்த உறவும் வேற. அதுல மலை மேல ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த மலையில என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில எந்த சாமி இருக்குன்னா அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்க ஒரு சாமி மலை மேல இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜன் மலை மேல ரேகா நிக்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமா ஓடி போய் கீழே, டீச்சர் இந்த மலை மேல நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்க தான் என் சாமி, நீங்க தான் என் தெய்வம் வர. இது காட்சி. இதுக்கப்புறம் அடியாத்தாடி மனசன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா. ஒரு மன உணர்வை அப்படியே இசையால மொழிபெயர்க்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்க இளையராஜா தான். அதுல யார் அடிக்க முடியாது. அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். அங்க போய் திட்டுவாரு. துதி இல்லாம பாடுறா, அது இல்லாம பாடுறா. வார்த்தையா சொல்லி இதை கடத்த முடியாது, அதுக்காக தான் பாடி காட்டுறேன். பல இது சொல்லலாம். நீங்க திரைக்கதை அமைப்பீங்க, வசனம் எழுதுவீங்க, காட்சி அமைப்பீங்க. இசையால ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துகிட்டு இருக்கும். நீங்க அதுக்கு வந்து இந்தியாவில் இல்ல உலகத்திலே ஆள் கிடையாது. நாங்க பார்க்காத திரைப்படம் கிடையாது, கேட்காத பாடல் கிடையாது. எங்க ஆளை விட்டா உலகத்திலே ஆள் கிடையாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க என்னடா படத்துலதான் காட்சியில சூப்பர் இம்போஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேல இன்னொரு காட்சி வரும். நீங்க பத்தி குறிப்பா எங்க ஐயா பாலச்சந்தர் படம், எங்க அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேல பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும். அது சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இசையில ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்ம ஆள் தான். அது வந்து பேருந்துல அண்ணன் சிவகுமார் ஒரு பொண்ணு போவாங்க. என் கண்மணி காதலி ஓர் ஆயிரம் கதை சொல்கிறாள் அம்மம்மா இன்னும். ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு ட்ராக் போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவு இது போகுது, தடம் போகுது, ஒன்னு குழப்பல ஒரே கருத்துல போகுது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ, யாரோ தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க. அப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஆடு மாடு நிறைய வளர்த்தோம். அதுக்கு மழை காலத்தினால இற விட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க ஐயனார் கோயில திருவிழா பாட்டு போடுறாங்க. அது வரைக்கும் அப்படியே நாங்க பாட்டு கேட்டதில்லை. படம் வந்துருச்சு, ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல. பஞ்சநாசனே சரி ரெண்ட கட்டுறேன் நீங்க ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு. ஒரு வருஷம் ஓடுது. திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது, நடிப்புக்கு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல நூறு படங்கள் இங்க வெற்றி அடைஞ்சது எங்கால் பாட்டுக்கு தான். வாசில் படம் எடுக்கிறாரு 16 இப்ப வருஷம் 16ன்னு. அங்க மலையாளத்துல தோத்து போச்சு. இங்க அந்த படம் 280 நாளைக்கு மேல ஓடிச்சு. அங்க இல்லாத இங்க என்ன இருந்ததுன்னு, அங்க இல்லாதது இங்க இளையராஜா இருந்தாரு, ஓடிச்சு. அவ்வளவுதான். ஒரு படத்தை காவியமாக்க முடியும், சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா, தன்னுடைய இசை திறனால் ஆக்க முடியும்னா அது எங்க ஐயாவால தான் முடியும். உதாரணமா எங்க அப்பா பால்மேந்திரா மூடுமணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வர பாட்டு இன்னைக்கு இருக்கிற நவீனத்துல இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ண முடியாது. அத்தனை அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசையை எப்படி இப்படி ஒரு வெறும் கிட்டார் இசையில மிரண்டுருவீங்க. இப்ப போட்டு கேட்டு பாருங்க. தரணியில் தமிழ் தங்கும் வரை, உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை, செவி உள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும், புகழும் இருக்கும்.